ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ? காலையில் பாருங்கள், சுற்றி வெறும் மரம், ஃபுல்லாக மரம் இருக்கிறதுனால டெய்லி பாருங்கள் வாசலில் கூட்டணும். இந்த இலையெல்லாம் கூட்டி தள்ளி தினமும் காலையிலையும் சாயங்காலமும் இலைகள்லாம் கொட்டிக்கிட்டே இருக்கு பாருங்க மரத்தில் இருந்து. உங்களுக்கு வின்டர் போயிட்டு சம்மர் வர்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்தில் இருக்கிற இலையெல்லாம் கொட்டிடும் பாருங்க. அதனால் அதான் டெய்லி ரொட்டீன் இருக்குது. 2 டைம்ஸு இலையெல்லாம் பெருக்கி தள்ளணும். டெய்லி கூட்டி பாருங்களேன் வச்சுருக்கேன் பாருங்கள். இதை ஒரு நாள் அள்ளி நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணுறோம். அதில் உரவெல்லாம் போட்டு மண்ணில் போட்டு மூடி வச்சு அப்புறமா கார்டனில் உள்ள பூச்செடி, வாழை மரம் எல்லாத்துக்கும் இதுதாங்க உரம். இவ்வளோதாங்க கூட்டியாச்சு. அப்புறம் இதுதான் எங்கள் ஃப்ரண்ட் சைடு கார்டன். எப்போவுமே 2-3 டைம் பேக் சைடு உள்ள கார்டன் போட்டிருந்தேன். ஃப்ரண்ட் சைடு கார்டன் இதுதான். இது வந்துட்டு புதினா கிழங்க, இது வல்லாரைக்கீரை, இது வெங்காய ஃப்ளவர், ஆனியன் ஃப்ளவராக எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. அப்புறம் இங்கேயும் கனகாம்பரம் அங்கங்கே இருக்கும். அப்புறம் இது மிளகு தக்காளி கீரை. இது சிவனுக்கு வைக்கிற பூவாங்க. இப்போ தான் மொட்டு விடுத்து பாருங்கள். குட்டி குட்டியாக தான் பூக்கும், பட் அழகாக இருக்கும். எங்களுக்கு முன்னாடி இந்த செடி என்னன்றதே தெரியாது, பட் இப்போ தான் தெரியும் சிவனுக்கு வைக்கிற பூ அப்படின்ட்டு. இது பொன்னாங்கண்ணி கீரை. மழை பெய்யுதுங்க, மழை பெய்யுது. மேகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், மேகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், மழை பெய்யுது. இது நம்ம தூதுவளை செடி. இது நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்தது, தமிழ்நாட்டிலேருந்து கொண்டு வந்தது தூதுவளை. இது வச்சு 1 வருஷம் ஆச்சு. நிறையா பயனடைஞ்சிட்டோம். அப்புறம் இது ஃபுல்லாகவே துளசி செடி தான் நாங்கள் வச்சுருக்கோம். துளசி செடி இது பூராமே. இது கத்திரிக்காய் செடி. இது கொடிமுல்லை, மல்லிகைப்பூ.